இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த நன்மையான விஷயங்கள் அனைத்தும் எனது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மையாகவே நடக்க வேண்டும் என்றால் 100% சரியா இருக்க வேண்டும் என்றால் இப்போ நான் சொன்ன பலன்களோடு சேர்த்து ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக, அதாவது பிறக்கும்போது இருந்த ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய திசைகள் தற்சமயம் நடக்குமானால் நிச்சயமாக இந்த யோகங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அவரவர் வாங்கி வந்த துரதிர்ஷ்டத்தின்படி திசைகள் நன்மையாக இல்லை என்றால் புத்தி, திசைநாதன் புத்திநாதன் சொல்கிறது, இந்த திசை புத்தி சாதகமாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக பெரிய நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னை நாடி வருகின்ற அனைவருக்கும் சரி, இந்த யூடியூப் சேனல் மூலம் என்னுடைய பதிவை கேட்பவங்களுக்கும் சரி, நான் கூறி இதுவரை தீமை நடந்ததே கிடையாது. நன்மை தீமைகளை சொல்வேன், அது வேற விஷயம். நான் நன்மை என்று சொன்னால் நன்மை நடந்தும், தீமை நடக்க போகிறது என்றால் தீமை நடந்துவிடும். அது ஜோதிடத்தினுடைய நேரடி ஆராய்ச்சி. எந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் நான் சொல்லி தவறு நடந்ததில்லை. பொதுவாக தோல்வி நிகழ்ந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் அண்ணன் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொன்னாரே அப்படின்னு நீங்கள் சில வரிகளை மட்டும் கேட்டுட்டு என்னை நம்பி எதையும் தவறு செய்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. பொதுவாக நான் எதையும் செய்ய சொல்லணும்னா நேராக என்னை சந்தித்து பார்த்து பேசி எந்த ஒரு முயற்சியும் எடுங்கன்னு தான் நான் சொல்வேன். இருந்தாலும் மக்களுக்கு, என்னை காண முடியாதவர்களுக்கு இந்த பதிவு போய் சேரணுங்கிறது தான் இந்த முயற்சி. ஆகவே கோச்சாரத்தில் நடக்கின்ற சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அனைத்தும் சாதகமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி 100%. இதில் சந்தேகத்திற்கு இடம் வேண்டாம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்குங்க. என்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நேரடியாக வாங்க. ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் தொடர்புக்கு வாங்க. நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியான ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை.